எல்லா விஷயத்துக்கும் தமிழகம் தான் முதல்ல குரல் கொடுக்கும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முதலில் குரல் கொடுத்தது யார்? தமிழகம் தான். இந்த இந்தியை திணிக்கக்கூடாதுன்னு சொல்லி குரல் கொடுத்தது தமிழகம். மாநில சுயாட்சிக்கு முதல்ல குரல் கொடுத்தது யார்? தமிழ்நாடு. இன்னைக்கும் ஒன்றிய அரசுடைய அந்த பாசிச போக்கை எதிர்க்கின்ற குரல் தென்னகத்திலிருந்து தான் வருது. தென்னகத்தில் தான் சூரியன் உதிக்கும் என்று அண்ணா சொன்னார். அது மேற்கில் உதிக்காது, தென்னகத்திலிருந்து உதிக்கும், தெற்கே இருந்து உதிக்கின்ற சூரியன் அப்படின்னாரு. இப்போ இன்னைக்கு நேற்று திரு ஸ்டாலின் அவருடைய பேச்சை கேட்டால் தெரியும். இது தேர்தல் நேரம், இந்த தேர்தல் நேரத்தில் நாங்களாம் வாயை மூடிட்டு இருப்போம்னு நினச்சிடாதீங்க. இப்பொழுதும் நான் தான் தமிழகத்துடைய முதல்வர். இப்போ நீங்கள் பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா, இப்படி எண்ணிக்கையை நீங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கின்ற வேலையை பாராளுமன்றத்தில் பேச ஆரம்பித்தால் நாங்கள் தெருவில் இறங்கி போராடுவோம். முதல்ல நான் தான் கீழே இறங்கி வருவேன். என்னை போன்று தமிழக மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் தெருவில் நின்றுட்டு போராடுவாங்க. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. பழைய திமுகவை பார்க்க வேண்டியிருக்கும். இந்திய எதிர்ப்பில் திமுகவை பார்த்தீங்கல்ல, 60களில் 70களில் அது போன்று பார்க்க வேண்டியிருக்கும். அடிப்படையில் நான் தமிழக முதல்வர் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கத்தின் தலைவர். அது எங்களுக்கு வரலாறு இருக்கு அப்படின்னு ரிட்டாலியேட் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் தான் பண்ணுவாரா? ட்ரம்ப் தான் ரிட்டாலியேட் பண்ணுவாரா? ஸ்டாலின் ரிட்டாலியேட் பண்ணியிருக்காரு. எச்சரிக்கை திரு மோடி அவர்களே, எச்சரிக்கை. நாங்கள் வீதியில் இறங்கி போராடுவோம், மக்கள் திரளாக போராடுவோம்.